கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னுமாக ஆசீர்வதிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஒருங்கிணைந்து நாம் ஜெபிக்க நம்ம கற்றுக் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நாம் ஒரு விஷயம் கூட கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அனைவரே உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். தேவன் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே வந்து வாசம் செய்யும்படியாக, ஆண்டவர் எங்கள் இருதயத்திலே பேசும்படியாக, எங்கள் இல்லத்திலும் எங்கள் உள்ளத்திலும் பேரன் ஆண்டவரை தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நீ செய்கிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம், இப்படி பெருகச் செய்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆராதனை வேளையில் உங்கள் கரம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை எங்கள் பிள்ளைகள் மேலே தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேவ கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உங்கள் யாவரையும் மீண்டுமாய் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே உங்களை யாவரையும் ஒரு சந்திப்பதிலே ஒரு மிக்க சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அளவுக்கு அதிகமாக. ஆமாம், God blessed you more. I know, because we are living right now. நாம் இன்னும் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் மரித்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் நாமும் நீங்களும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜீவனில் இருக்கோம். நம்ம ஆண்டவருக்காக நன்றி செலுத்த வேண்டும். தேவச்சனமே, கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார், கர்த்தர் நம்மளை நித்தமும் வழி நடத்துகிறார். ஏன்னா அந்த குடும்பங்களுக்காக ஒரு விஷயம் கூட நம்ம அவங்களுக்காக நம்ம மன்றாடி ஜெபிக்கிற வேலை கூட நம்ம இருக்கிறோம். அவங்களையும் நினைவு கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர்களையும் நினைவு கொள்வோம். அந்த குடும்பங்களெல்லாம் இவ்வளவு வாக்கியமான அந்த ஒரு ஜீவியத்துக்காக நம்ம படிக்கிற பிரயாசம் பாருங்க. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார், கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மளை அவர் அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக செய்திருக்கிறார். அதனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சில பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம என்மைப்பரா என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் மேய்ப்பர் இயேசு இருக்கிறார், அதனால் எனக்கு என்ன கிடையாது? குறைவு இல்லை. நல்ல குறைவு கிடையாது. சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். உள்ள தாளத்திலிருந்து இந்த பாடல்களை பாடி நம்ம கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். முதலாவது, கர்த்தர் நாமத்துக்காக என் மேய்ப்பராய் என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வில் குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நனைத்திடும் போதினிலே. அந்த பாடல் பாடி கர்த்தர் நாமத்தை நம்ம மேம்படுத்தலாம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்பு பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே. என்னை அவர் பசும்பு பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே.
எங்கும் இன்பம் ஆஹா எங்கும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது என்னோர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாகியதால் என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாகியதால் என்னுள்ளமை ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே என்னுள்ளமை ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது. அல்லேலூயா. அருமையான பாடல். என் மேய்ப்பராய் என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது. ஆமா, இந்த ஒரு ஸ்டேன்ஸா மாத்திரம் நம்ம திரும்பவும் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோமா. என்னை அவர் பசும்பு பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்பு பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது. அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது. ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு பெரிய நல்லவர். கர்த்தர் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை உள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை நடத்துகிறார். ஆமா, அமர்ந்த தண்ணீர் அண்டை. நல்ல புல்லுள்ள இடம், நல்ல மேய்ச்சல், நல்ல ஒரு வாழ்வு, நல்ல உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்ன பிரகமாய் நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும்படியாக தேவன் செய்கிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு காரியங்கள் நமக்கு ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்மைப்பரார் இயேசு இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவு கிடையாது, எனக்கு ஒரு குறைவும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம என்ன செய்யலாம்?
ஒரு பாடலை பாடி கர்த்தநாமத்தை மேம்படுத்துவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். இந்த பாடலை பாடிக்கூட கர்த்தநாமத்தை மேம்படுத்துவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவை சுமப்பாயா, இந்த உலகத்தை வெறுப்பாயா. சிலுவை சுமப்பாயா, இந்த உலகத்தை வெறுப்பாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நிற்க வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசு நிலைத்தே இருக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேறிற்று. ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள்ளு. முடிவு பரியந்தம் அவரில் நிலைத்து வெற்றி பெறுவென்றும். அல்லேலூயா, 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 துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமாம், நம்ம உலகத்திலே ஆண்டவருடைய சிலுவையை சுமக்க ரெடியா? வேதம் புதிய பாட்டிலே சொல்லுகிறது, ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து அவன் என் பின்னே வர கடவன். ஆமாம், ஆண்டவன் பின்னாக நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை நாம் வெறுத்து விட வேண்டும். இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை நாம் வெறுத்து விட வேண்டும். இந்த உலகத்தினுடைய பரம காரியங்களை நாம் வெறுத்து விட வேண்டும். இயேசுவின் பின்னாலே நாம் செல்ல வேண்டும். அவருடைய அந்த நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையை சுமந்து இயேசுவை பின்னே போவதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராக இருக்க வேண்டும். அப்போதான் நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். தேவ பலத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு பாடலை கூட பாடி
கர்த்தராமத்தை மகிமைப்படுத்துவோம். விண்ணில் மடியில் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. அருமையான தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின இந்த பாடல் கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக நாம் பாடுவோம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு ராஜா. ஆமாம், இந்த உலகத்தில் நமக்கு வேறு யார் உண்டு, அவரே தான். அதனால் உள்ளத்தானத்தில் இருந்து பாடலாம். அந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை வன்றி விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன், உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர், அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. என் உள்ளத்தின் பலனே நீதானையா, என் உள்ளத்தின் பலனே நீதானையா. எனக்குரிய பங்கும் எல்லாமே நீதானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா. சொல்லலாமா? நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகின் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம், உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே
பற்றி கொண்டே ஒரு அபஷக்கர் அவளை இப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துவோமா? தேவனுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? தேவன் நம்மளை இம்மட்டுமாக நடத்தினார். தேவன் கிருபையால் சூழ்ந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரமாமா. ஸ்தோத்திரம் ஒன்று நீதானே என் வாஞ்சையெல்லாம், நீதானே அந்த உண்மை தானே நான் பற்றி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஒரு மனிதனே அல்ல ஆண்டவரே, ஒரு உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே, என்னுடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மனிதனே அல்ல ஆண்டவரே, உண்மையை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நான் எந்த ஒரு மனிதனையும் சார்ந்து வாழாமல் ஆண்டவரே, நான் உண்மை சார்ந்து வாழ்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஓ ரா ஷாக்கா ராபாலா தூரா பாலா ஷேபே ரேபே ஓ ரிபாலா தூரா கைத்தாளங்களோடும் மத்தாளங்களோடும் தேவனை துதித்து பாடுகிற எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாக ஆண்டவரே இந்த நாளிலே இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமை எங்கள் மத்தியிலே இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்கள் மத்தியிலே இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ரபா ஷாக்கா ரபா ஓ ரிபா ஷாதி ரிபாலா தூராபா நீஷா தாரா பானா ரிபா லாக்கா ரு ஓ ரிபா ஷாபா ரிபா நாக்கா ரி தூராபாலா ரபா ஷாக்கா ரபா. ஓ ஆவி ஆளவரே, ஓ இறங்கி வாங்க தகப்பனே. உடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் ஜெபிக்கிற எங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேங்க தாவே. தேவ கிருபைகளை ஆட்கொண்டு வழி நடந்துட்டோம். ஓ தகப்பனே, நீங்கள் வாங்க, இறங்கி வாங்க கத்தாவே. இப்படி கிருபை தேவ கிருபை ஆட்கொண்டு வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஓ ரபா ஷகர பலதுரபா ஓ ரிப ஷகரபா ஓ ஓ ரபா ஷகரபா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். எல்லாம் சொல்லலாம் நாளத்திலிருந்து. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். எல்லாம் சொல்ல உள்ள கரங்களை வைத்து இயேசுவே இயேசுவே எல்லாம் உள்ளத்தினால தந்து இயேசுவே இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவ முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம்பனி. ஆமாண்டவரே, எது கிடவ முன்பிலோ தள்ளினவ மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம்பனி. எல்லா கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். எல்லாம் சொல்லலாமா? திருக்கரம் என்னை தாங்கி
கடும் பிரச்சனையில் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா ஏசுவே உள்ளத்தினாலிருந்து ஏசுவே 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 நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கின்றேன் உலகத்தில் ஒரு விஷயம் கூட இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கின்றேன் இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக ரஷதரவ ஓ நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே சொல்லலாம் மூலத்தினால் நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ நீரே எல்லாம் இயேசுவே இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ நீரே எல்லாம் இயேசுவே ஆராதிப்பே 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 இயேசுவே உள்ளத்தினாலிருந்து ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பேன் இயேசுவே நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ ஆராதிப்பேன் இயேசுவே நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ ஆராதிப்பேன் இயேசுவே ஆராதிப்பேன் 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 இயேசுவே நேசிப்பேன் நேசிப்பேன்
நேசிப்பேன் இயேசுவே, பின்தொடர்வேன் 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 இயேசுவே, நீரே எல்லாம் நீரே எல்லாம், ஓ நீரே எல்லாம் இயேசுவே. எல்லாம் உலகத்தின் ஆழத்திலிருந்து நீரே எல்லாம், ஓ நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், ஓ நீரே எல்லாம் இயேசுவே. ரப சகர பரதுரப. ஓ எங்கள் வாழ்விலே எல்லாம் நீர் ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே தேவை எல்லாம் நீங்க ஆண்டவரே, என் வாஞ்சை எல்லாம் நீங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் நீரே எங்களுக்கு முதன்மையானவர். ஓ நீரே எல்லாவற்றிற்கும் மேலானவர், சர்வ வல்லவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், எங்களை அன்பு கூறுகிறவர், எங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம், எங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம், எங்களை காப்பாற்றுகிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்களை உயர்த்துகிறவர், எங்களை அழகு பார்க்கிறவர், எங்களுக்கு எல்லாம் நீர் ஒருவரை ராஜா. உண்மை நாங்கள் நேசிக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் இந்த கொடுப்பதற்கானவரே, எங்கள் ஜீவனை தவிர எங்களிடத்தில் இன்னும் ஒன்றுமில்லை கதாவே. இவை எல்லாம் நீர் கொடுத்தது ஆண்டவரே, இவை எல்லாம் நீர் கொடுத்தது, இவை எல்லாம் நீர் கொடுத்தது ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் எதையும் நாங்கள் கொண்டு போவதில்லை ஆண்டவரே. இந்த உலகத்தில் நீ கொடுத்ததை நான் கொண்டு வந்திருக்கிறோம். நீ கொடுத்ததான் நாங்கள் திரும்பி உங்களுக்கு கொண்டு வர போகிறோம் ஆண்டவரே. ஓ ஆத்மாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே, எங்கள் ஜீவனை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே, நித்திய ஜீவனை அடைய வேண்டுமே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமா தேவனை நீ பாதுகாத்துக் கொள்வீராக. ஓ பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வீராக. தேவ கிருபையினாலே எங்களை மறைத்துக் கொள்வீராக. ஓ ஆண்டவரே, எல்லா பொல்லாங்கான செய்கைகளை ஆண்டவரே தகப்பனை செய்கைகளுக்கு எங்களை தப்பி வைத்துக் கொள்ளும்படியாக ஜெபித்துக் கொள்ளுகிற கர்த்தாவே. ஓ எங்களுக்கு அதற்கான பலத்தை தாங்க, மேற்கொள்ளக்கூடிய பலத்தை தாங்க. ஓ உலகத்தில் இருக்கிற எல்லா தீங்கான காரியங்களை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலத்தை கொடுங்க கர்த்தாவே. ஓ மிகவும் மோசமான ஓ ஆண்டவரே தீமையான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து ஜீவித்துக் கொண்டு இருக்கணும் தகப்பனே. இயேசுவே, ஓ உதவி கண்ணோக்கி பார்ப்பீராக. உடைய கிருபை புதிதாய் வேண்டும் ஆண்டவரே. நாள்தோறும் உடைய புதிய கிருபைகளுக்கு வேண்டும் தகப்பனே. ஓ எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஓ உடைய கிருபையால பாதுகாத்துக் கொள்ளும். மகிமையால நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க 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 ஆண்டவரே. ஓ ரஷா கராபலது, ஓ ரிவஷா பரபலு. ஓ நான் உண்மைக்கு காத்திருக்கிறேன். ஓ மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசுமென்று நீலம் போல நான் காத்திருப்பேன். மலையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மலையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, நினைவெல்லாம் பேச்செல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. உம்மோடு நான் நடக்கணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே.
shakara baladu, ori bala shadiri biri, ori mana karibi shadara baladu, riba shabari bana karibi, ori malaka shadari bara baladu, ஓ ஆண்டவரே மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நிலங்கள் போல நாங்கள் காத்திருக்கிறோம். ஓ கீழ்காற்று வீசாதா என்று காத்திருக்கிறோம். ஓ ஆண்டவரே தகப்பனே ஒரு கீழ்காற்று வீசட்டும். ஆண்டவரே எங்களுக்கு மழையாக வாங்க, எங்கள் ஆசீர்வாதத்தை தாங்க தகப்பனே, உடைய கிருபையை தாங்க, உடைய மகிமையை ஆண்டவரே எங்கள் மேலே உதிக்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை உயர்த்துங்க, எங்கள் கிருபையால் நிலைநிறுத்துங்க, உங்கள் அன்பில் உயர்த்துங்க ஆண்டவரே. ஓ ரபா ஷக்கர பலது ரபா, ஓ ஆவியானவரே கிருபையாய் இறங்குவீராக. எங்கள் மக்களை சந்திக்கும், எங்கள் மக்களுடைய தேவைகளை சந்திக்க, எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தேவைகளை சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ தகப்பனை ஆசீர்வதியும். ஒரு நாள் அப்பத்திற்காக ஏங்க விடாதபடி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஓ அப்பத்தையும் ஆண்டவரை தண்ணீரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஓ ஆண்டவரை மாற்று செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஓ தேவ கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்வீராக. ஆவியானவர் கிருபையாய் இறங்கும், ஆவியானவர் கிருபையாய் இறங்குவீராக. தேவ தயவு அனைவரை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும் வரையாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஓ பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஓ ஜெபிக்கிறோம். ஓ ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பெரிதான கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுடைய போதகர் கிறிஸ்டோபர். நான் மதுரையிலிருந்து ஜீவ ஊற்று, ஆமாம், லிவிங் ஃபவுண்டைன் ஆஃப் லைஃப், ஆமாம், ப்ரேயர் ஹவுஸ், ஆமாம், ஜீவ ஊற்று ஜெப வீட்டு அந்த சார்பாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஐ விஷ் யூ ஆல் ஃப்ரம் பிகாஸ் ஆஃப் அவர் church members and then all the people, and we thank God for this great opportunity to stand before you to share the word of God. தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்காக நான் உங்கள் முன்பதே நிற்பதற்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். தொடர்ந்து எங்களுடைய இந்த காரியங்கள் நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதை நீங்கள் காணணும்னா நினைக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்கள், அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான செய்தியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் அதிகமாய் தேவன் பெருகச் செய்யும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஒரு விஷயம் கூட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மிகவும் பலுகி பெருகச் செய்வாராக. ஆமென் ஆமென். தேவ நாம மகிமைப்படட்டும். ஆமாம், பெரிய செய்தியாக இருக்கானால் சுருக்கமாக நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் அநேகர் பல வேலைகளில் ஈடுபட்டிருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனைகளில் பங்கு கொள்கிறவர்கள். ஆமாம், இன்றைக்கி எல்லாரும் அவங்க வீடுகளில் பங்கு கொள்ள முடியாமல் வீடுகளை முடங்கி கிடைக்கிறோம். நன்கு தெரிகிறது. இருந்தாலும் இந்த சமயத்தில் இப்படிப்பட்டதான ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக நம்ம எல்லாரும் காண்கிறோம். we are seeing each other through the live YouTube and the Facebook. Nice, very good, nice technology. ஆமாம், அதிநவீன ஒரு தொழில்நுட்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமாம், இந்த நாட்களில் மிகவும் ஒரு பயன்படக்கூடியது. இது சரியாக ஆண்டவருக்கு என்று பயன்படுத்துவது, ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை ஆண்டவருக்காக நான் பயன்படுத்தும் பொழுது அதில் ஆண்டவர் இன்னும் அதிகமாய் பெருகச் செய்வார். God will give you more. He will multiply whatever God has given to you. You use for God. தேவனுக்காக அதை பயன்படுத்துங்க. And today my message, இந்த நாளில் நான் உங்களுக்கு கொடுக்க பண்ணுகிற செய்தி, the topic is okay, the offerings. We are worship the Lord with the fullness of the offerings. ஆமாம், ஒரு முழுமையான பலிகளால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? தேவனை ஆராதிக்க வேண்டும். முழுமையான பலிகளால் தேவனை நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆமாம், 5 விதமான பலிகள்: போஜன பலி, சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இப்படியாக 5 பலிகள் என்ன செய்து வேதாகமத்தில் பழைய பாட்டு புஸ்தகத்திலே காணப்படுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு அந்த பலிகளை குறித்து நான் எடுக்க போவதில்லை. ஃபுல்னஸ். ஆமாம், அப்படி ஒரு வேளை அந்த பலிகளை நாம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம டெய்லி ஆடை கொண்டு போய் வெட்டணும், மாடு வெட்டணும், கோழி வெட்டணும், அந்த ஒரு சமூகத்தில் பலி செலுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க. ஏன்னா பாவம் செய்கிறோம், குற்றம் செய்கிறோம்.
ஆமாம், குற்ற நிவாரண பலி செலுத்தணும், சர்வாங்க தங்கன பலி செலுத்தணும், பாவ நிவாரண பலி செலுத்தணும், போஜன பலி செலுத்தணும், சமாதான பலி செலுத்தணும். ஏதோ ஒரு பலியை நம்ம செலுத்தி கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில அந்த காலத்துல தினந்தோறும் அவர்கள் பலி செலுத்திக் கொண்டே. இன்னைக்கு நீங்களும் நானும் அதே சூழ்நிலைகளை இருக்கிறோம். தினமும் நாமளும் பலி செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு எப்படிப்பட்டதான பலிகளை செலுத்த வேண்டும், எப்படிப்பட்டதான ஆஃபரிங்ஸ் we should bring to the God. தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட காணிக்கைகளை நாம் செலுத்த வேண்டும். என்னங்க, ஒரு 10,000 ரூபாய் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தா போதுமா? 1,00,000, 1,00,00,000, இதுக்கு மிஞ்சி நிறையா இருக்கு இல்லையா? அள்ளி அள்ளி சொத்துக்களை அள்ளி கொடுக்குறாங்களா? ஆண்டவருக்கு அப்படி கொடுத்தா மனம் வந்து ஆசீர்வதிச்சிருவாரா? நம்ம பரலோகத்துக்கு தகுதி உடையவை ஆக்கிடுவாரா? God will make us qualifying as we giving all the property to God, 1 crore, whatever that we have, நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோமோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தோம்னா will God take us to heaven? Just think of. நன்றா யோசித்து பாருங்கள் என் தெய்வ ஜனமே, இது யோசிக்க வேண்டிய நேரம். இது ஆண்டவருக்காக நாம் பலி செலுத்த வேண்டிய ஒரு காலத்துல நம்ம எப்பயுமே இருக்கணும். இது இந்த புதிய கிருபை எப்படிப்பட்டதான ஆஃபரை நாம் செலுத்த வேண்டும் பாருங்க. இந்த நாட்கள் அதிநவீன நாட்கள்ல நம்ம எப்படிப்பட்டதான ஆஃபரிங் நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் காணலாம். எப்படிப்பட்டதான ஆஃபரிங், எப்படிப்பட்டதான காணிக்கைகளை நாம் செலுத்த வேண்டும், எப்படிப்பட்டதான பலிகளை செலுத்த வேண்டும். ஆமா, என்னென்ன பலிகள் செலுத்த வேண்டும்? பலிகள் என்று சொன்னால் நம்ம காணிக்கை என்று சொல்கிறோம் இல்லையா? காணிக்கை, ஆமா, காணிக்கை. பலிகள் என்று சொன்னால் காணிக்கை. இப்பொழுது நம்ம காணிக்கை போடுகிறோம். ஆமா, அந்த காலங்களில் காசு பணத்தை போடுவாங்க. இயேசு கிறிஸ்து காலத்துல கூட காணிக்கைகள் செலுத்தப்பட்டது, பலிகள் செலுத்தப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்னாடி காணிக்கைகளும் பலிகளும் என்ன செய்யப்பட்டது? செலுத்தப்பட்டு நாம் எப்படிப்பட்டதான ஆஃபரிங்ஸ், எப்படிப்பட்டதான சாக்ரிஃபைஸ் நம்ம ஆண்டவருக்கு நாம் செலுத்த வேண்டும், எப்படிப்பட்டதான பலிகளை நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி காரியங்களை சொல்கிறோம். எப்பயுமே பரிபூரணம் என்று சொன்னால் அது 7 என்கிற காரியத்தை நாம் குறிக்கும். வெளிப்படுத்தும் விஷயத்திலும் பார்க்கணும், யோவான் சுவிசேஷத்திலும் பார்க்கணும். 7 என்கிறது ஒரு பெரிய ஒரு நம்பராக காணப்படுகிறது. 7 என்று சொன்னான். நாகமான் 7 தரம் மூழ்கினான், அவனுக்கு உடல் சுகம் கிடைத்தது. பாருங்க, 7 என்கிற ஒரு பரிபூரணம். அப்போ நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன் கேட்டீங்கன்னா, 7 விதமான பலிகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 7 விதமான பலிகள். ஆமா, என்ன பலி இருக்கு? வேதம் சொல்லுகிற 7 விதமான பலிகள் என்ன என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நான் வாசிக்கலாம். முதலாவது என்ன பலி? சங்கீதம் 27:6 நான் உங்களுக்காக வேதத்தில் கூட நான் வாசிக்கிறேன், நன்கு கவனியுங்கள். சங்கீதம் 27:6 இப்படியாக சொல்கிறது: இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன் கேட்டீங்கன்னா, எது நிமித்தமாக? எனக்கு ஆண்டவரின் சத்துருக்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் என் தலையை உயர்த்தின அப்படின்னாலே இப்பொழுது என்ன பலி செலுத்துகிறேன் என்று சொன்னால், ஆண்டவருக்காக ஆனந்த பலிகளை, என்ன பலி கேட்டீங்கன்னா, ஆனந்த பலிகளை செலுத்துகிறேன். முதலாவது பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருக்காக ஆனந்த பலிகளை செலுத்த வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி பாருங்க. இப்படியாக சங்கீதம் 100 சொல்லும், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுது. எப்படி இருக்க வேண்டும்னா, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆராதனை வேளையில நம்ம துக்கமுகமாய் இருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. துக்கமுகமாய் இருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. அண்ணா துக்கமுகமாய் இருந்தால் ஆண்டவருக்கு பிரியமில்லை. எல்லா கண்ணீரை வெடித்து சுகமாய் மகிழ்ச்சியோட அவள் திரும்பி சென்றார். வேதத்தில் நாம் வாழ்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அண்ணா ஜோமனை முடித்து போகும்போது அவள் முகம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. தெய்வ சமூகத்தில் நீங்கள் வந்து கண்ணீர் வடித்தீங்க, ஆண்டவருக்கு பொறுக்காது. நிச்சயமாய் ஆனந்த பலிகளை நீங்கள் இடுவீர்கள். உங்களுடைய துக்கங்கள்லாம் மறைந்து போகும். இத்தனை நாள் நீங்கள் வடித்த கண்ணீர் போதும். உங்களுடைய கண் பிரச்சனைகள் மாறும். உங்களுடைய எல்லா பலவீனங்கள் மாறும். உங்களுடைய எல்லா சுகவீனங்கள் மாறும். வியாதிகள் எல்லாம் மாறும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆனந்த முழக்கமிடுமா. ஆண்டவருக்கு நீங்க எப்படிப்பட்டதான பலிகள் செலுத்துங்க, ஆனந்த பலிகளை நீங்க செலுத்துவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமா, தேவ சமூகத்துல நாம் எப்படிப்பட்டதான பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆனந்த பலிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 14ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தை கடந்து வரும் பொழுது செங்கடலில் அவங்களுக்கு கடந்து வந்துடுறாங்க. எகிப்தியர்கள் ஆண்டவர் அழித்து படுகிறார். அதையெல்லாம் பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் 15ஆம் அதிகாரத்துல ஆனந்தமாய் சந்தோஷமாய் ஆடி பாடி மகிழ்கிறார்கள். பாருங்க, இது தங்களுடைய எதிராளிகளுக்கு முன்பதாக ஒரு தலையை ஆண்டவர் உயர்த்தினார். அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களை பலிக்கு பெருக செய்திருக்கிறார். தெய்வம் அவர்களை நிரப்பியிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா நான் சொல்லுகிறேன், ஒருபோது நீங்க கலங்கக்கூடாது. நீங்கள் தேவனுக்காக எப்பொழுதும் ஆனந்த பலிகளை நீங்கள் செலுத்த வேண்டுமா என்ன செய்யறது இருக்க வேண்டியதா இருக்கிறது. வேதம் இன்னுமாக சில இடங்களை இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 37:4 என்ன இப்படியாக சொல்லுகிறது? கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாயிரு. எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா, கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நிச்சயமா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சமூகத்தில் வந்துட்டீங்கன்னா அழாதீங்க. அழுங்க. எப்போ அழுங்கன்னா, நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி அழுங்க. அழ வேண்டாம் சொல்லவல்ல. நிச்சயமா நீங்கள் கர்த்தர் மற்றவர்களுக்காக பாரப்பட்டுங்க. இப்பொழுதுமே அழுதுட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது மகிழ்ச்சியாக வாங்க. ஆமாம், அழுதுட்டு ஏன்டா போகிறோம், ஆமாம் சர்ச்சுக்கு போகிறோம், பாஸ்ட் கூப்பிட்றாங்க, நானும் போகணும், 2 மணி நேரம் போர் அடிப்பார் எனக்கு, அவர் உட்காந்துட்டு வந்துட்டு மொபைலை எடுத்துட்டு பாருங்க. ஒரு சினிமா தியேட்டருக்கு செல்கிறோம், போகும்போது ஆனந்தமாய் செல்கிறோம். சினிமா தியேட்டருக்கு போகும்போது எப்படி போகிறோம்? ஆனந்தமாய் போகிறோம். ஜனங்க வரும்போது ஐயோ அவன் செத்துட்டானே, அவன் சாம தான் நல்லா இருந்துக்குமே. உலகத்திலே நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம உலகத்தில் அனுபவிக்கிற எல்லா சுகங்களும் முதலாவது இன்பமாக இருக்கும், பின்பு அது நமக்கு தொண்டையில் வைக்கப்பட்ட கத்தியாய் மாறும். அது ஒரு நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது நீங்கள் எப்படி வர்றீங்கன்னா துக்கமுகமாய் வரீங்க. ஆனால் போகும்போது ஆனந்தமாய், ஆண்டவர் எனக்கு எல்லா துக்கத்தையும் எடுத்து போட்டார், எல்லா ஆனந்தத்தை ஆண்டவர் தந்தார். ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய மகிமை. ஏன்னா அடுத்த காரியங்களை பார்க்கும்போது நீதிமொழிகள் 15:13 நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 15:13 என்ன வாசிக்கிறோம் பாருங்க. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். ஆமா, நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவர் முகம் நல்ல முக மலர்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்காரு சொன்னால் அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமா, நீங்க நல்லா பாருங்க. ஒருத்தர் காலையில் எழுந்துச்சு வெளியே நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக வெளியே போகும்போது, என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க, சுகவீனமா இருக்கீங்களா, வியாதியா இருக்கா, ஏதாவது சுகம் உடம்பு முடியலையா என்று சொல்லி கேட்டு பாருங்க. 4 பேர் கேட்ட போதும் ஆமா எனக்கு ஏதோ மாதிரியாதான் இருக்கு அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா போயிடுவாங்க. அவர் சுகமீனமா இருந்தால் பரவாயில்ல, நல்லா இருக்கீங்களே, நல்லா ஹெல்த்தாக இருக்கீங்களே, பலனாக்கீங்களே, வெரி குட், நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. 4 சொல்லிட்டு ஆமாம் நானும் உற்சாகமா. கர்த்தர் நம்மளை எப்படி ஆகுனா நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார், மன மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். மன மகிழ்ச்சி முகம் மலர்ச்சியை தரும். தொடர்ந்து நீதிமொழிகள் 17:22 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 17:22 நம்ம என்ன செய்யறோம்? வாசிக்கும் பொழுது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி எப்படின்னா நல்ல ஔஷதம். ஆமா, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அது முடிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். முறிந்த ஆவி ஐயோ ஏன்டா இருக்காங்க, ஏதோ கேட்டோம், ஏதோ இருக்கேன். எனக்கு ஒரு நண்பர் உண்டு. என்னப்பா இப்படி இருக்கேன் ஏதோ இருக்கேன், என்னத்த அப்படின்பா. ஆமாம், பல நாள் நான் சொன்னேன் தயவுசெய்து இனிமே இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இப்போ கேட்டாலும் என்னப்பா எப்படி இருக்காங்க, என்னத்த, எதை சொல்ல வரும்போதும் என்னத்த. பாருங்க, இதை சொல்லி வாழ்க்கையில இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில எல்லாம் பயங்கரமான ஒரு ஃபெயிலியர் ஆன சூழ்நிலை, தோல்வி அடைந்த சூழ்நிலை. ஆமா, நன்றாய் கவனித்து பாருங்க. நீங்க உங்க வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நல்ல வார்த்தைகளை பேசுங்க, விசுவாசங்கள வார்த்தைகளை பேசுங்க. ஆண்டவருக்கு ஆனந்த பலிகளை இடுங்க, சத்தமாய் ஆண்டவரை துதியுங்க.
ஆமா, என்ன நடந்தாலும் துதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமா, யோபுவினுடைய வாழ்க்கையில நம்ம காண்கிறோம். யோபுவினுடைய வாழ்க்கையில நம்ம காணும்போது அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனார். யோபுவினுடைய சரித்திரத்துல நம்ம கடந்து பார்க்கும்போது அவர் எல்லாவற்றையும் இழந்து போனார். இழந்து போன பிறகு அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாருங்க, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்பேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். ஆமா, நீங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து என்ன ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தை ஏறுங்க. ஆமா, நீங்க ஆண்டவருக்காக ஆனந்த பலியிட வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, எங்களை இந்த அக்கினி சூளையில போட்டாலும் நாங்க ஆண்டவரை நீ சொன்ன அந்த பொருட்சிலையை நாங்க வணங்க மாட்டோம். இதிலிருந்து ஆண்டவரை எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவரை எங்க தப்புவிக்காம கூடாமல் போனாலும் பரவாயில்ல, நீ சொன்ன இந்த பொருட்சிலையை நாங்க வணங்க மாட்டோம். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையுடைய வார்த்தை பாருங்க. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படியே அவர் தப்புவிக்காட்டாலும் பரவாயில்ல, அதான் தேவ சித்தமா தான் மறைக்கிறோம். ஆனா நீ சொன்ன தேவனுடைய பொருட்சிலை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான ஒரு ஆனந்த பலி, ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாகவும் இருக்க வேண்டுமே தேவ ஜனமே. அப்படி நடந்துச்சு. இப்படி இருந்தோம்னா நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் நம்ம மேல பிரியமாய் இருக்க மாட்டான். நிச்சயமாய் பிரியமாய் இருக்க மாட்டான். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவே நம்ம மூஞ்ச பார்த்துட்டு என்ன அதை எப்போ பார்த்தாலும் என்ன வெடிஞ்சு மூஞ்சி. என்னை இப்படியாக நான் ஒரு கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்தேன். அங்கே இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் சொல்லுவாங்க, இவர் ஒரு சிடுமூஞ்சிக்காரர். என்னை பார்த்து எப்படி சொல்லுவாங்கன்னா, சிடுமூஞ்சி என்று சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அதான் கடுன்னு தான் இருப்பேன். என்ன வா அப்படியா, சரி என்னன்னு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான், யார்கிட்டையும் சிரித்து பேசவே மாட்டேங்க. அதனால என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க, சிலவே சிடுமூஞ்சிக்காரு, சிடுமூஞ்சி, அடுவடுவடுன்னு இருப்பாரு, நம்ம எதை கேட்டாலும் போகக்கூடாது. நான் உதவி செய்வேன், ஆனால் என்ன செய்வேன்னா சிடுமூஞ்சா இருப்பேன். யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டேன் அனாவசியமா. என்னன்னா என்ன, உதவி செய்கிறது வேற, ஆனால் யார்கிட்டையும் அனாவசியமாக உட்காந்து வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதனால என்ன செய்வாங்க, நான் என்னை பார்த்து சிடுமூஞ்சி அப்படின்னு சில பேர் என்னை தேவையாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு சிடுமூஞ்சி சார், வாங்க சார் உங்கள்கிட்ட யார் பேசுவோம் அப்படின்பாங்க. அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தெய்வம் நம்முடைய முகத்தை காண்கிறார், மன மகிழ்ச்சி முகம் மலர்ச்சியை தரும். அவனால் நம்முடைய இருதயத்தில் நம்ம ஆண்டவருக்காக ஆனந்த பலிகளை இட வேண்டும். நான் ஆண்டவர் என் தலையை உயர்த்தினதுக்காக அவருக்கு என்ன செய்வேன், ஆனந்த பலிகளை இடுவேன். ஆனந்த பலிகளை என்ன செய்வேன், இடுவேன். தேவ சமூகத்தில் நாம் சொல்லுங்க, அன்மையிலிருந்து என் வாழ்க்கையில துக்கங்கள் எல்லாம் மறைந்து போனது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு கைவிடுவாரா? இந்த இயேசு கைவிட மாட்டார். அப்போ எதுக்கு ஆகணும், அப்போ எதுக்கு நம்ம சொல்லுங்க துக்கமுகமாக இருக்கணும்? கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுவது வேற, எப்போ பார்த்தா துக்கமுகமாக இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுங்க. அழிந்து போகிற ஆற்றுமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய விசுவாசிகளுக்காக சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பகுதியில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய போதகர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதை நினைக்க மாட்டார். அதில் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதில் ஆனந்தத்தை தான் பார்ப்பார் வெளியே. துக்க முகத்தை பார்க்க மாட்டார். அழுது ஜெபம் பண்ணுறது வேற, எப்பொழுதுமே அழுது கொண்டே இருப்பது வேற. ஆண்டவர் சமூகத்திலே ஆனந்த பலிகளை இடுங்க, ஆனந்த முழக்கம் இடுங்க. ஆமா, வெற்றியுள்ள வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமாம், இரண்டாவதாக நம்ம என்ன பலி? முதலாவது பலி பார்த்தீங்கன்னா ஆனந்த பலி. ஆமாம், ஆனந்த பலி. தி ஆஃபரிங் ஆஃப் ஜாய், sacrifice ஆஃப் ஜாய். ஆமாம், ஜாய். ஆண்டவர் சமூகத்திலே ஒரு சந்தோஷமாக நம்ம பார்க்கணும். இரண்டாவதாக சங்கீதம் 50ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனம். 50ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் யார் சொல்லுகிறது? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. பாருங்க, நீ என்ன செய்யணும்? ரெண்டாவது ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். என்ன பண்ணணும்? ஸ்தோத்திர பலிகள். முதல்ல ஆனந்த பலியிட வேண்டும். இரண்டாவது ஸ்தோத்திர பலிகளை எடுத்த வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. ஆமா, என் ஆத்மா ஆண்டவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் செய்த எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒன்றையும் மறக்காத. ஆண்டவர் செய்த ஒன்றையும் மறவாமல் எப்பொழுதும் அதை சொல்லி 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 ஆண்டவருக்கு நினைத்து ஆண்டவருக்கு துதி சொல்லு. ஆண்டவர் செய்த எல்லா காரியத்துக்காக நினைவு கொள். ஆண்டவர் செய்த கிருபைகளை ஆண்டவருக்கு நினைவுக்கு சொல். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எரேமியா 17:26 இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் சுற்றுப்புறமான ஊர்களிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பென்யமீன் தேசத்திலும் பள்ளத்தாக்கான சீமையிலும் மலை நாட்டிலும் தெற்கிலுமிருந்து ஜனங்கள் சர்வாங்க தகனங்களையும் பலிகளையும் போஜன பலிகளையும் தூபவர்களையும் ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவார்கள். என்ன கொண்டு வராங்க? ஸ்தோத்திர பலிகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே ஆடு மேய்க்கிறவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு ஆண்டவரை காண ஆசையாய் வருகிறார்கள். பாருங்க, ஸ்தோத்திரம் செலுத்துவது எவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்கிறது. பாருங்க, ஸ்தோத்திரம் செலுத்துவது எவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்கிறது. நமக்கு இதில் ஒரு 10 விதமான எதற்கெல்லாம் நம்ம ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ஆமாம், எப்பொழுது நீங்கள் பிரசங்கம் எடுப்பதற்கு நீங்கள் உட்கார்ந்தாலும், யார் பிரசங்கம் பண்ணாலும் ஒரு நோட்டு பேனா எடுத்து வச்சு நீங்கள் எழுதி வைத்து நீங்கள் படித்து பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஆமாம், 10 விதமான நான் இப்போ நிறைய எல்லா காரியத்துக்காக பண்ணலாம். ஆனால் நான் ஒரு 10 காரியத்துக்காக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது பாருங்கள், உபாகம் 8:10 என்ன சொல்கிறது? திருப்தி அடைந்ததுக்காக ஆண்டவர் உங்களை திருப்தி அடைய செய்திருக்கிறார். ஆமாம், குறைவில்லை. 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் புசித்து திருப்தி அடைந்து 12 கூடை நிறைய. ஆண்டவர் 7 அப்பங்களை கொண்டு ஆண்டவர் ஆபோசித்த பொழுது 7 கூடைகள் நிறைய. பாருங்க, நமக்கு ஆண்டவர் திருப்தி அடைவதில் மிச்சம் மீதம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தெரிஞ்சு அப்படி இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமாம், திருப்தியான ஒரு வாழ்வு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கார். முதல்ல அதற்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆமாம், திருப்தியாக இன்னைக்கு மதியம் நல்ல உணவு ஆண்டவர் கொடுத்தார். ஆமாம், இந்த காலை நல்ல உணவு கொடுத்தார். இந்த இரவு நல்ல உணவு கொடுத்தார். நல்ல உறக்கத்தை கொடுத்தார். இந்த நாளில் நல்ல சுகமாய் ஆண்டவருக்கு ஜெபிக்க நேரத்தை கொடுத்தார். வேத வாசிக்க நேரத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம். திருப்தியான ஒரு வாழ்வு. ஆமாம், திருப்தி. ரெண்டாவது உபாகம் 33:20 விஸ்தாரப்படுத்தினதுக்காக. நம்ம இருக்கிற வண்ணமா இப்படியே இருப்போம். ஓகே, இப்படியே போய்கிட்டு இருப்போம். அப்படி இல்லை. அடுத்த ஸ்டெப்பு விஸ்தாரம். நமக்கு இன்னும் விரிவாக்கம் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமாம், அம்மட்டும் நடந்து திரி, நான் உன்னை என்ன செய்வேன்? இந்த இடமெல்லாம் நீ ஆண்டு கொள்ளுவாய். போதும் நினைக்க விஸ்தாரப்படுத்துகிறார். ஆமாம், போதும் என்று உள்ள இருக்கணும். போதும் இருக்கணும். ஆனால் அதுக்காக கொடுக்கக்கூடாதுங்கள. ஆண்டவருக்காக ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு உதவ வேண்டும். உங்களுக்கு போக மீதி கொடுக்க வேண்டும். அப்பொழுது இன்னும் அதிகமாக விருத்தி அடையும். நீங்கள் வளர்ந்து கொண்டே பெருகுவீர்கள். அல்லேலூயா. விஸ்தாரமாக்கினதுக்காக. அடுத்து நீங்கள் நியாயாதிபதிகள் 5:7 சொல்லுது, நீதி செய்ததுக்காக. என்ன செய்ததுக்காக? நீதி செய்ததுக்காக. கவனிங்கள், நீதி செய்ததுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யணும். ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்கிறார். ஆமாம், அநீதி செய்கிற தேவன் அல்ல, அவர் நீதி செய்கிற தேவன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4வது காரியங்கள் பார்த்தீங்கன்னா தயை செய்ததுக்காக. என்னது? 5 தயை செய். ஆண்டவர் உங்களுக்கு தயை செய்கிறார்.
4 தயை செய்கிறார். உங்களுக்கு என்ன செய்கிறார்? தயை செய்கிறார். ரூத் 4:14 தயை செய்கிறார். 5ஆவதாக பார்க்கிறோம், ஜெயம் தந்ததுக்காக. ஜெயம், ஆண்டவர் வெற்றி தந்ததுக்காக. எல்லா காரியத்திலும் வெற்றி, எடுத்த காரியத்துல வெற்றி கொடுத்ததான ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தோல்வி இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெயத்தை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெயத்தை தந்துங்க. 2 சாமுவேல் 18:28. அதுக்கடுத்து மேன்மைப்படுத்தினதுக்காக, உயர்த்தினதுக்காக, மேன்மைப்படுத்தினதுக்காக. 1 ராஜாக்கள் 1:48 சொல்லுகிறது, மேன்மைப்படுத்தினதுக்காக. இந்த வார்த்தை இருந்தால் பாருங்க, இல்லைன்னா அதனுடைய அர்த்தங்கள் இருக்காதுங்க. அதுக்கடுத்து நீங்க சொன்னதை நிறைவேற்றினதுக்காக பாருங்க. 1 ராஜாக்கள் 8:15 சொல்லுது, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு வாக்கினா சொன்னதை கரத்தினா என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். குழந்தை இல்லாமல் இருக்கிற மனிதனை பார்த்து உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். மன்னல தனியாய் பெருகும். ஆண்டவர் சொன்னதை, வாக்கியம் சொன்னதை கருத்து நான் நிறைவேற்றுவார். நிச்சயமாய் சொன்னதை ஆண்டவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அதுக்கடுத்து 8வது பெருக்கத்திற்காக. சொன்னதை நிறைவேற்றுவார். பெருக்கம், இன்னும் பெருகிக் கொண்டே போறது. பெருகிக் கொண்டே போகிறது. கொலோசையர் 2:7 சொல்கிறது. 9வது எல்லாவற்றிற்கும், பிலிப்பியர் 4:6 எல்லாவற்றிற்கும். அடுத்து எப்பொழுதும், கொலோசையர் 1:13 சொல்கிறது, எப்பொழுதும். எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எழுந்தவுடன் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தூங்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உட்கார்ந்துருக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில சமயம் பெருமூச்சுட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு பக்கத்தில் என்னாச்சு ஒன்றாகலே ஸ்தோத்திரம் பண்ணு. அவ்வளோதான். எல்லாவற்றிற்கும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இதுதான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். சங்கீதம் 100 சொல்கிறது. முதல் தலைப்பை சங்கீதம் 100 என்ன சொல்கிறது? ஸ்தோத்திர சங்கீதம். இது என்ன சங்கீதம்? ஸ்தோத்திர சங்கீதம். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இது ஸ்தோத்திர சங்கீதம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சரிங்களா? முதலாவது என்ன பலி? ஆனந்த பலி. 2வது என்ன பலி? ஸ்தோத்திர பலி. 2வது ஸ்தோத்திர பலி. 3ஆவதாக நீங்கள் பார்க்கலாம் சங்கீதம் 54:6. சங்கீதம் 54:6. சங்கீதம் 54:6 சங்கீதம். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். என்ன பண்ணணும்? உற்சாகத்துடன், உற்சாக பலி. எப்படி பண்ணணும்? பலி செலுத்தும் போது கூட எப்படி பண்ணணும்? உற்சாகமே செலுத்த வேண்டும். எல்லாரும் காணிக்கைகளை கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டி முன்னாடி அப்படி உட்காந்துருக்காரு, அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. போடுங்கப்பா. எவ்வளோ காணிக்கை பண்ணுறாங்க? நீ எவ்வளோ காணிக்க? எவ்வளோ காணிக்க போகிறாங்க? அடுத்து ஒவ்வொருத்தராக அள்ளி வைக்கிறான். அப்படியே கொட்டுறோம். ஒரு வயதான பெண்மணி நடக்க முடியாமல் இதுவாக வராங்க. நடக்க முடியாமல் பைக்கில் வந்து 2 காசு. தேவன் பார்த்தார். இயேசு பார்த்துக்கிட்டு இருக்கார். பார்த்துட்டு உங்க எல்லாரை காட்டிலும் இவர்கள் அதிகமாய் போட்டார். நீங்க எவ்வளவு போட்டீங்க, எவ்வளவு காணிக்கை கொடுத்தீங்க என்பது முக்கியமல்ல என் தேவ ஜனமே. நீங்க எவ்வளவு ஒரு ஊழியக்காரர் உதவி பண்ணீங்க, எவ்வளவு இந்த ஏழைகளுக்கு உதவி பண்ணீங்க என்பது முக்கியமல்ல என் தேவ ஜனமே. அதை எப்படி செய்து உற்சாகத்துடன் உமக்கு என்ன செய்வேன்? நான் பலியிடுவேன். உற்சாகத்துடன் நான் பலியிடுவேன். உற்சாகமா என்ன செய்யணும்? பலியிட வேண்டும். 119, 108 என்ன சொல்லி? 119ஆம் சங்கீதம் 108ஆம் வசனம். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து என் வாயின் உற்சாக பலிகளை என்ன செய்யணும்? செலுத்த வேண்டும். உற்சாகத்துடன் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? செலுத்த வேண்டும். 119, 108ஆம் 108 என்ன சொல்கிறது? உற்சாகத்துடன் என்ன செய்யணும்? பலி செலுத்த வேண்டும். ஆண்டவருக்காக எப்படி செய்யணும்? உற்சாகமாக நாம் பலி செலுத்த. கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து. அதுக்கடுத்து 2 கொரிந்தியர் 9:7 என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 9:7 என்ன சொல்லுகிறது? பாருங்க, தொடர்ந்து வேதத்தை நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மிகவும் அருமையானது. 2 கொரிந்தியர் 9:7 இப்படியாக சொல்லுகிறது.
அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயம் அல்ல தன் மனதின் நியமத்தின்படி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். பாருங்க, யாருகிட்ட ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னால் உற்சாகமாய் கொடுக்கிறவனத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமா, தெய்வ சமூகத்தில் நான் சொல்லுகிறேன், உற்சாகமாய் பலியிடுங்கள், ஆண்டவர் உற்சாகமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் பிரியமாய் இருக்கிறார். மனம் மூந்து கொடுங்க, ஆசீர்வாதத்தோடு கொடுங்க, நன்மையோடு கொடுங்க. ஆண்டவர் செய்வார் என்ற நிச்சயத்தோடு கொடுங்க. கட்டாயம் அல்ல, விசனமாயும் அல்ல, கட்டாயம் அல்ல. பிரதர் நீங்க கட்டாயம் கொடுத்தோம், பாஸ்ட் கேட்டாரு 500 ரூபாய் கஷ்டப்பட்டு கொடுக்காதீங்க. 5 ரூபா நான் பாஸ்டர் என் கையில் 5 ரூபா இருக்கு பாஸ்டர், வச்சுக்கோங்க பாஸ்டர். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரியமாய் 5 ரூபா. நாங்கள் ஒரு இடத்துல ஊழியத்துக்காக நாங்கள் கடந்து சென்ற பொழுது, ஊழியத்துக்காக நாங்கள் போயிருந்தோம். 12 சகோதரர்களாக நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம். அப்போது அநேகர் நாங்கள் பாடல் பாடி ஆண்டவர் சுவிசேஷத்தை சொன்ன போனால் அந்த இடத்துல இருக்கிற சில பேர் அவர்கள் காணிக்கை கொண்டு வந்து கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அதில் சில பேர் 2 ரூபாய் 1 ரூபாய் என்றெல்லாம் கொடுப்பாங்க. ஆமாம், என்னோடு கூட வந்த சில சகோதரர்கள் சொன்னேன், 2 ரூபா கொடுக்குறாங்க. 2 ரூபா. நான் சொன்னேன், தம்பி எவ்வளோ கொடுக்குறாங்க முக்கியம் இல்லை, அது எப்படி கொடுத்தாங்க பாரு. ஆமாம், 2 ரூபாய் நமக்கு பெரிய காரியம் கிடையாது. அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள், மனம் மூவந்து கொடுத்துருக்கிறாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமாம், உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். ஆமாம், உற்சாகம் என்று சொன்னால் பாருங்க, சேர்ஃபுல் கிவர், சேர்ஃபுல் கிவர். உற்சாகமாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய். உற்சாகம்னா எப்படி? மகிழ்ச்சியா சந்தோஷமா கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கும்போது சந்தோஷமா அன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் தேடி பிடிச்சி 5 ரூபா கிழிந்த காசை கொடுக்கும், 10 ரூபா கிழிஞ்ச நோட்டு, எங்கேயுமே செல்லாதவன்னு சொல்லி ஆண்டவர் காணி செல்லாத நோட்டை தான் ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, ஒதுக்கப்பட்டவர்கள், வேண்டாங்கன்னவங்க, படிப்பறிவு இல்லாதவர்கள் வாங்கப்பா ஊழியத்துக்கு மனுஷரை பிரிக்கிறார். யாரை நீங்கள் செல்லலை வேஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க தான் ஆண்டவர் மகாவேல விலையிடப்பட்டது. 8 பிள்ளைகள், கடைசி பிள்ளை தான் அவன் தாவீது. அவன் ஆடு மேய்க்கிறவன். பாருங்க, இவங்கெல்லாம் இந்த பாட்ட சாட்டமான ஆண்டு அவன் தான் வேணும். நீங்களும் நானும் பாருங்க ஒதுங்கி இருக்கிறோம், ஆனாலும் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நீங்களும் நானும். நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உற்சாகமாய் கொடுங்க, உற்சாகமாய் கொடுக்கிற வேண்டியது தேவன் பிரியமாய் இருக்கிறார். முதலாவது பலி ஆனந்த பலி, 2வது பலி எப்படி? ஸ்தோத்திர பலி, 3வது என்ன பலி? உற்சாக பலி. உற்சாகமே ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அடுத்து காலையில் பார்த்தீங்கன்னா 4வதாக பொருத்தனை பலி. எப்படி செய்யணும்? பொருத்தனை பலி. ஏசாயா 19 21 இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்தில் அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். பாருங்க, பொருத்தனை பண்ணி செலுத்துவார்கள். பொருத்தனை பண்ண ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். பொருத்தனை பண்ணா ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆமாம், யோனா புஸ்தகத்தில் எல்லாரும் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அவர்களை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். பொருத்தனை பண்ணி ஆண்டவர்கள் நினைவு கூர்ந்தார். பொருத்தனைகள் செய்யும்போது ஆண்டவர் நினைவு கூறுகிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். என்னிடத்தில் பொருத்தனை செய்திருக்கிறார். பொருத்தனைகளை செய்து கொண்டால் நன்றாய் கவனித்து, நீங்கள் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். அதை நீங்கள் தவறுவீர்களானால் அதனுடைய சாபம் உங்களை தொடரும், உங்கள் பிள்ளைகளை தொடரும். என் தேவ ஜனமே, ஒரு பொருத்தனை செய்து விட்டீர்களானால் அந்த பொருத்தனையை கட்டாயமாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் சமூகத்தில் தயவுசெய்து கொடுத்துருங்க. எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்துருங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பொருத்தனைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், ஒரு எடுத்துக்காட்டு நாம் என்ன சொல்லுவோம்? நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் பெயர் பாருங்க, யெப்தா என்கிற ஒரு மனிதன். அவர் சொல்ற எப்படியாவது பொருத்தனை பண்ணுகிறார். நான் ஒருவேளை நான் போருக்கு நான் சென்று நான் திரும்பி வருவேனானால்
திரும்பி வரும் பொழுது முதலாவது எனக்கு எது எதிர்ப்படுதோ அதை உமக்கு பலி செலுத்துவேன் என்று சொல்லி அவர் போர்க்களத்திலே பொருத்தனை செய்து கொள்கிறார். அவர் வெற்றி பெற்று திரும்பி வரும் பொழுது அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய குடும்பத்திலிருந்து அவருடைய மகள் ஆனந்தமாய் பாடி ஆடிக்கொண்டு அவங்க அப்பாவை சந்திப்பதற்கு ஆடி பாடிக்கொண்டு வருகிறார். இதை பார்த்தா அவருடைய தகப்பனார் இருதயம் உடைந்து போனது. ஐயோ, நான் என்ன செய்வேன், நான் பொருத்தனை செய்து விட்டேனே. மகள் சொல்கிறார், நீங்கள் பொருத்தனை செய்ததாக இருக்கட்டும், கட்டாயம் நிறைவேற்றுங்கள். எனக்கு ஒரு சில நாட்கள் தவறு கொடுங்கள். நான் போய் என்னுடைய தாதிமார்களோடு போய் அந்த கண்ணிமைகளை நான் நிறைவேற்றி விட்டு நான் வருகிறேன் என்று சொல்லி அவள் போய் வரும்போது அவன் சொன்னபடி அவனுடைய மகளை ஆண்டவருக்காக பலி செலுத்தினானாம். பாருங்க, தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு பொருத்தனை செய்த போது அதில் அவன் நிலைத்திருந்தார். நீங்களும் நானும் பொருத்தனை செய்யும் பொழுது அதை நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் அதை நிறைவேற்ற வேண்டும். அதில் ஒரு மாற்றம் கூட, ஒரு % கூட குறையக்கூடாது. ஆண்டவருக்காக செலுத்த வேண்டும் என்று நீங்கள் பொருத்தனை செய்து விட்டீர்களானால் நீங்கள் அந்த பொருத்தனை பலிகளை நீங்கள் நிச்சயமாய் நிறைவேற்ற வேண்டும். அதையும் உற்சாகமாய் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டும். அன்னால் பொருத்தனை பண்ணினால், நீங்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பீரானால் அதை உமக்கென்று நான் உங்களுடைய ஆலயத்தில் வந்து அவன் வாழ்நாள் முழுது உண்மையை சேவிப்பான் என்று சொல்லி பொருத்தனை பண்ணான். நம்ம அன்னாலை நினைவு கூர்ந்தால் சாமுவேல் பறந்தார். கொண்டு வந்து கொஞ்ச நாள் பால் மறக்கிற அளவுக்கு வந்த பிறகு, பால் மறந்த பிறகு குழந்தை கொண்டு வந்து ஆலயத்திலே கொடுத்து விட்டால், ஆலயத்திலே வளர்ந்த சாமுவேலை தான் ஆண்டவர் பெரிய தீர்க்கதரிசியாக, ஒரு நியாயாதிபதியாக, ராசனாக அவனை பயன்படுத்தினான். நல்லா கவனித்து பாருங்கள். அதன் பிறகு அன்னாளுக்கு இன்னும் அதிக குழந்தைகள் பிறந்தாங்க. பாருங்க, நீங்கள் பொருத்தனைகளை சரியாய் நிறைவேற்றுவீர்களானால் அதை விட இன்னும் அதிகமாக ஆண்டவர் என்ன செய்வாங்களே ஆசீர்வதிப்பார். ஒரு குழந்தைக்கு அவள் ஆசைப்பட்டால், ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஜோமனினா பொருத்தனை செய்தால், ஆண்டவர் அவளுக்கு அதிகமாக குழந்தை பெற்றெடுத்தாள். தேவ சமூகத்தில் நீங்கள் ஜோமனும் போது, பொருத்தனை பண்ணி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, பொருத்தனைகளை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். பொருத்தனைகளோடு ஜெபம் பண்ணுங்க, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அடுத்து ஐந்தாவதாக என்ன பலி செலுத்த வேண்டும் என்று சொன்ன யோனா புஸ்தகத்தில் தொடர்ந்து நீங்கள் படிக்கும் பொழுது, யோனா புஸ்தகத்தில் யோனா புஸ்தகத்தில் நீங்கள் தொடர்ந்து 2:9 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அம்மா நானும் வேணை துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், உமக்கு துதியின் சத்தத்தோடே பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், நான் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். துதியின் பலி என்ன பலி? அடுத்து துதியின் பலி. ஆண்டவருக்கு எப்பயும் துதி பலி செலுத்த வேண்டும். பவுலையும் சீலாவையும் அடித்து சிறைச்சாலையிலே தள்ளின. அப்போஸ்தலர் 16:25 நாம் வாசிக்கும் பொழுது, சிறைச்சாலையிலே தள்ளினார்கள், அடித்து கட்டி போட்டார்கள், கைகளின் கால்களில் கட்டுண்டவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள்? நான் உடம்பு முடியிலே கத்தலை, வலிக்குதே என்று கத்தலை, ஆண்டவர் எரியுதே என்று கத்தலை, அவர்கள் ஆடி பாடி துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். துதித்த பொழுது அங்கே சிறைச்சாலை அதிர்ந்தது, அவர்கள் கட்டுகள் எல்லாம் உடைந்தது. நீங்கள் எப்பொழுது துதிக்கிறீர்களோ, துதித்து ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறீர்களோ, அப்பொழுது உங்கள் கட்டுக்கள் அவிழ்க்கப்படும். நீங்கள் கட்டுண்டவர்களாக இருப்பீர்களானா உங்கள் கட்டுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்படும். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை பெறுவீர்கள். எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார், நிச்சயமாய் தருவார். என் தேவ ஜனமே, நிச்சயமாய் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். துதியின் பலி செலுத்துங்க, துதித்து ஆண்டவர் புகழுங்க, துதித்து பாடுங்க, துதித்து மகிழுங்க. எல்லாவற்றையும் நான் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு துதித்து பாடுங்க, துதியின் பலி செலுத்துங்க. 2 20:21 நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது துதி செலுத்தப்பட்டது. ஆமாம், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த ஒரு ராஜாவுக்கு எதிராக 3 ராஜாக்கள் வருகிறார்கள். வரும்பொழுது என்ன நடக்கிறது அந்த சம்பவம்? ஆமாம், அவர் சொல்கிறார், அவர் அங்கே போர் வீரர்கள்லாம் பின்னாடி நிற்க வச்சுட்டு முன்னாடி யாரும் நிற்க வச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, துதித்து பாடுகிற பாடகர்களையும் இசைக்கருவிகள் வாசிக்கிறவங்க நிப்பாட்டி, கிட்டாரு கீபோர்டுக்கு ட்ரம்ஸ் வந்து சண்டை போடுற இடத்துல பீரங்கி முன்னாடி நிற்கிது.
எதிராளி பார்க்கறேன் கேட்கணாமே அப்படின்னு. ஆனால் அவங்க துதி செய்ய பாடி தொடங்கின போது எதிராளிகளுக்குள்ளாக வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். ஓ துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. அல்லேலூயா. நமக்கு என்னது? வெற்றி நிச்சயம். துதிக்கிற நமக்கு ஆண்டவர் எப்பொழுது ஜெயத்தை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். 5வது என்னது? துதியின் பலி. முதலாவது ஆனந்த பலி, ஸ்தோத்திர பலி, உற்சாக பலி, பொருத்தனை பலி, அடுத்து துதியின் பலி. 6வதாக நீங்க பார்க்கணும் கிருபாதார பலி. ரோமர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ரோமர் 3:26 நீங்கள் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே நம்ம ஏற்படுத்தினார். பாருங்க, 5வதாக ஆண்டவர் நமக்காக ஒரு கிருபாதார பலியாக நமக்கு வந்தார். நம்ம இத்தனை பலி செலுத்துறோம். ஆண்டவர் என்ன செய்யறார்? ஒரே பலி, கிருபாதார பலியாக அவரே ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சார்? இயேசு கிறிஸ்துவையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபாதார பலியை நம்ம ஏற்றுக்கொள்ளும் நம்ம அதை நம்ம அந்த ரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்படும் போது, அந்த பலியின் கீழாக நம்ம உட்காரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கிருபாதார பலி ஆண்டவருக்கு நம்ம செலுத்த வேண்டும். நம்ம எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு என்னாவது? கிருபாதார பலி. ஒரே பலியாக அவர் பலியானார். அந்த பலியை நம்ம செலுத்த வைக்கணும். அடுத்து தொடர்ந்து நீங்க பார்த்துங்க. 7வதாக ஜீவ பலி. 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. எப்படி கொடுக்க வேண்டும்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். ஆனால் நீங்கள் நானும் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல அவர்கிட்ட நம்மை முழுவதுமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாக நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நாகமான் அந்த யோர்தான்ல போய் மூழ்கும் போது தலை முதல் உச்சந்தன் உள்ளங்கால் மட்டும் அவர்கள் உள்ள மூழ்கினார். காலை உள்ள போச்சு, என் தலை மட்டும் மேலே இருக்கட்டும்னு ஒரே தலை வைக்கணும்னா இது வரைக்கும் கூட அவர் குஷ்டரோகம் நீங்கி இருக்கும். தலையில் இருக்க குஷ்டரோகம் நீங்கி இருக்காது. காரணம் முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழ்ப்படிய வேண்டும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நீங்கள் நானும் அதில் செய்வதற்கு கட்டாயமாக நம்மை அப்படிப்பட்டதான ஜீவ பலிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று 7 பலிகளை குறித்து உங்களுக்கு சொன்னேன். ஆனந்த பலி செலுத்த வேண்டும். ஆனந்த பலி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். உற்சாக பலி செலுத்த வேண்டும். பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும். ஆண்டவருக்காக துதியின் பலி செலுத்த வேண்டும். கிருபாதார பலியாக செலுத்த வேண்டும். அடுத்து ஜீவ பலியாக நம்ம முழுவதுமாக தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம இந்த 7 பலிகளை நாம் செய்யும்போது ஃபுல்னஸ், ஒரு முழுமையான ஒரு பலி, ஆஃபரிங்ஸ், fullness of offerings. We bring to God the fullness of offerings. ஒரு முழுமையான ஒரு காணிக்கைகளை கொண்டு வருகிறோம். இந்த 7 காணிக்கைகளும் ஆராதனை வேளையில் நாம் செலுத்த வேண்டும். ஆனந்தமாய் ஆண்டவரத்தில் உற்சாகமாய் பொருத்தனை பண்ணி துதியோடு ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஜீவ பலியாக நம்ம முழுவதும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் கிருபாதார பலியை நம்ம என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். நிச்சயமாய் அப்படிப்பட்டதான இந்த பலிகளை நம்ம உற்சாகமாக நம்ம கலந்து செய்வோம். தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாக. ஆண்டவருக்கு செலுத்துகிற காணிக்கையில் உற்சாகமாய் செலுத்தலாம். ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்கிறார். உங்களுடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே இப்படிப்பட்டதான 7 பலிகளை கொண்டு மற்ற சமூகத்தில் நாங்கள் சேர உதவி செய்வீராக. தேவ கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உங்களுடைய அன்பினாலே எங்களுக்கு தகவலை மூடி மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். ஆண்டவரே தகவலை இந்த பலிப்படதான காணிக்கைகளை நாங்கள் செலுத்தும் பொழுது, பலிகளை நாங்கள் செலுத்தும் பொழுது ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு பலியாக ஏற்றுக்கொள்வீராக. தேவன் ஆசீர்வதியும், அங்கீகரியும், பலப்படுத்தும். ஆசீர்வதியும். தேவ கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியமும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது நிச்சயமாய் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்துக்கு நிறைவு வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுவீர்களானால் 9889106437 என்ற எண்ணிற்கு நீங்கள் என்ன செய்யலாம், கூகுள் பே மூலமாக நீங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லது கீழே இதில் தொடர்ந்து கொடுக்கப்படுகிற இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் தொடர்ந்து நீங்கள் காணிக்கையில் அனுப்பலாம். பேங்க் அக்கௌண்ட் மூலமாகவோ அல்லது இந்த கூகுள் பே மூலமாகவோ நீங்கள் என்ன செய்யலாம், நிச்சயமாய் நீங்கள் காணிக்கையில் அனுப்பும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் அருகில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஆமென்.